இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சிம் கார்டு பயன்படுத்துபவர்களுக்கு மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். புதிய சிம் கார்டு வாங்குவது தொடர்பாக ஒரே நேரத்தில் 3 முக்கிய மாற்றங்கள் அமலுக்கு வந்துள்ளன. இனிமேல் அனைத்து புதிய சிம் கார்டுகளுக்கும் ஆதார் அடிப்படையிலான பயோமெட்ரிக் சரிபார்ப்பு, ஆதார் பேஸ்ட் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பிரதமர் அலுவலகத்திலிருந்து தொலைத்தொடர்புத்துறைக்கு பிறப்பிக்கப்பட்டுள்ள இந்த உத்தரவு போலி ஆவணங்கள் மூலம் பெறப்பட்ட மொபைல் இணைப்புகளும் அதன் வழியாக அதிகரித்து வரும் தவறான பயன்பாடுகளையும் நிறுத்தும் நோக்கத்தின் கீழ் அமலுக்கு வந்துள்ளது. முன்னதாக வாக்காளர் ஐடி அல்லது பாஸ்போர்ட் போன்ற அரசாங்க அடையாள அட்டையின் கீழ் புதிய சிம் கார்டை வாங்க முடிந்தது. ஆனால் இப்போது ஒவ்வொரு புதிய சிம் கார்டு இணைப்புகளுக்கும் ஆதார் அடிப்படையிலான பயோமெட்ரிக் சரிபார்ப்பு கட்டாயம் தேவைப்படுகிறது. புதிய சிம் கார்டுகளை விற்பனை செய்யும் டெலிகாம் ரிட்டெயில் விற்பனையாளர்கள் இந்த செயல்முறையை முடிக்காமல் சிம் கார்டுகளை விற்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள். இதோடு சேர்த்து ஒவ்வொரு நபருக்கும் எத்தனை சிம் கார்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்பதையும் இந்த சிஸ்டம் ட்ராக் செய்ய உள்ளது. மற்றும் வெவ்வேறு பெயர்களில் உள்ள மல்டிபிள் கனெக்ஷன்களும் சரிபார்க்கப்பட உள்ளது. எல்லாவற்றையும் விட முக்கியமாக தேவைப்படும் பட்சத்தில் புதிய சிம் கார்டுகளை வாங்கும் வாடிக்கையாளர்கள் தங்கள் புகைப்படத்தை 10 வெவ்வேறு கோணங்களில் எடுத்து வழங்க வேண்டும். இப்படியாக புதிய சிம் கார்டு வாங்குவது தொடர்பாக ஒரே நேரத்தில் 3 முக்கிய மாற்றங்கள் அமலுக்கு வந்துள்ளன. இதன் மூலம் போலியான விவரங்களின் கீழ் வழங்கப்பட்ட சிம் கார்டுகள் மூலம் நடக்கும் மோசடிகள் மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகள் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மோசடியான அல்லது போலியான சிம் கார்டுகள் வழியாக நடக்கும் நிதி மோசடிகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போவதாக இந்திய தொலைத்தொடர்புத்துறையின் மறு ஆய்வு தெரிவித்திருந்தது. அதைத் தொடர்ந்தே இந்த சிம் கார்டு புதிய விதிகள் அமலுக்கு வந்துள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. போலி ஆவணங்கள் மூலம் சிம் கார்டுகளை வழங்கினால் சில்லறை விற்பனையாளர்கள் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் இந்த புதிய வழிகாட்டுதல்கள் சைபர் கிரைமை எதிர்த்து போராடுவதற்கும் பாதுகாப்பான மொபைல் இணைப்புகளை உறுதி செய்வதற்கும் ஒரு தெளிவான படியாகும். ஆதார் சரிபார்ப்பு நடைமுறையில் இருப்பதால் சரிபார்க்கப்படாத சிம் கார்டுகள் மூலம் மோசடி செய்வதற்கான வாய்ப்புகள் கணிசமாக குறையும் என்பதில் சந்தேகமே வேண்டாம். இந்த நடவடிக்கை நாடு முழுவதும் சிம் கார்டுகள் எவ்வாறு வழங்கப்படுகின்றன மற்றும் கண்காணிக்கப்படுகின்றன என்பதற்கான வலுவான கட்டுப்பாடுகளை முன்வைக்கிறது. இதன் சிம் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு மற்றும் சிம் கார்டு புதிதாக வாங்குவதற்கு வெளியிட மிகவும் முக்கியமான அறிவிப்புகள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.